அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தமிழகத்தில் துணை ராணுவம் குவிப்பு, ஸ்டாலின் திகார் சிறையில் அடைப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சதுரடியாக தமிழகத்தில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் கொலை வழக்கில் தான் இப்போ சதுரடியாக பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதில் இவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் பார்த்தோன்னா எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் பார்த்தோன்னா திமுக மிரட்டக்கூடிய விதத்தில் பேசியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே திமுகவுடைய ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே நோக்கத்தோட அனைவருமே போராட்டத்தில் ஸோ இறங்க போகிறாங்க. சொல்ல திமுகவுக்கு எதிராக இப்போ பார்த்தீங்கன்னா புயலாக கிளம்பியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போ இந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கில் அதிரடியாக குற்றவாளி பட்டம் கட்டின நிகிதா மீது பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக மோசடிகள் செய்து பலரும் பார்த்தீங்கன்னா புகார் அளித்து இவர் எக்கச்சக்கமான ஒரு மோசடி கும்பல் இவங்க திமுக கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அதிரடியாக கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இன்று காலையிலே தகவல் வெளியாக இருக்குது. சில தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி வரத்துக்கான அனைத்து தகுதிகளுமே இருக்குது. ஆனால் விரைவில் ஆட்சி கலையத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மாடப்புரம் காளியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா காவலாளியாக அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக பலரும் புகார் அளிப்பது வெளிச்சத்திற்கு வளர்ந்துள்ளது. இந்த புகார் விவரம் வெளிவந்த நிலையில் நிகிதாவை பிடித்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகின்ற நிலையில் இந்த நிகிதா என்பது சொந்த ஊரிலே இல்லை, கைது செய்து பயந்து ஊராக சுற்றுவதாக நிட்சன் வந்தவர்கள் கூறியிருக்காரு. இந்த நிலையில் கோவையில் தஞ்சமடைந்ததாகவும் நேரில் பார்த்த போலீசாருக்கு தகவல் சொல்லியும் கண்டு கொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த நாள் சிவகங்கை மாவட்ட மடப்புரம் காளியம்மன் கோயிலில் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்து நிகிதா திண்டுக்கல் அரசு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இதுவரை பல்வேறு தகவல் தினமும் வெளிவந்தபடி உள்ளன. இவர் ஓய்வு பெற்ற துணை கலெக்டரின் மகள் என்று தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் இவங்க ஒரு வெயிட் கையாக தான் இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் இவர்களை பார்த்தீங்கன்னா இவர் இந்த காவலாளியே ஒன்றுமில்லாத காவலாளி பார்த்தீங்கன்னா அடித்து கொலை செய்யப்பட்டதாக பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இது நிறுவனம் தான் இது திமுகவுக்கு பக்கபலமாக வைத்துக்கொண்டு இது செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறுவனமாக இருக்குது. இதில் முதல்வர் ஸ்டாலின்